1 யோவான் 5:7-8. 1 யோவான் 5:7-8 இதை வாசிக்க கேட்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இருக்கிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 இடங்களை நாம் காண்கிறோம். முதல் இடம் பரலோகம், விண்ணுலகம், நம்முடைய பரமபிதா வாழும் இடம். இரண்டாவது பூலோகம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், தேவனாகிய பிதா, குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். 3 பேர் அங்கு சாட்சி இடுகிறார்களாம். இந்த உலகத்திலே வேறு 3 பேர் சாட்சி கொடுக்கிறார். இரத்தம், ஜலம், பரிசுத்தாவி. அவருடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம்? ஏசாயா 66:2, அப்போஸ்தலர் 7:49, 2 வசனங்களையும் பாருங்கள். தேவன் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரியவர். இதிலும் மகத்தான ஒரு காரியத்தை நாம் எரேமியா 23:24 என்ற வேத வசனங்களில் வாசிக்கலாம். அதை கேட்போமா? அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவர் இல்லாத இடமே இல்லை. அநேக முறைகள் நாம் தவிக்கிறோம், ஐயோ நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்று. அவர் சொல்லுகிறார், நான் இல்லாத இடமே இல்லை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் நான் நிரப்புகிறவர். அப்போஸ்தலர் 17:28 பாருங்கள். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். எனவே நம்முடைய உள்ளம் கலங்காது இருப்பதாக. எதற்காக அவர் இப்படி இருக்கிறார்? எந்தெந்த நேரத்தில் நமக்கு அவருடைய உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் தோன்றுவதற்காக. வேத புஸ்தகத்தை பாருங்கள். ஆகார் என்ற அடிமை பெண் கலங்கி தவித்த பொழுது, தனிமையில் புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது புலம்பிய பொழுது, ஆதியாகமம் 16:13 சொல்கிறது, ஒரு தேவ தூதனை போல தோன்றினாராம். ஆதியாகமம் 18:1 நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு புருஷனாக தோன்றினாராம். யோசுவா 5:13-15 வரை உள்ள வசனங்களில் யுத்தத்தை எதிர்நோக்கி இருந்த யோசுவாவிற்கு ஒரு படையின் தளபதியாக காட்சி அளித்தாராம். இன்னும் நியாயாதிபதிகள் 13:22-23 பாருங்கள். குழந்தையற்ற மனோவா என்ற ஒரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர் ஒரு தேவ தூதனாக தோன்றினார். அவர் இவ்வாறு தோன்ற காரணம் என்ன? அன்பு, பாசம். ஆதியாகமம் 17:1 பாருங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமான பொழுது அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதற்கு எல் ஷதாய் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் ஷதாய் என்ற பதத்திற்கு வினோதமான ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பக்கம் வல்லமையுடையவர், பராக்கிரமம் உடையவர், மறுபக்கம் பால் குடிக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கும் மார்பை உடையவரை போன்றவர். A person with a bosom of a feeding mother. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் அன்பு. எனவேதான் எந்த நேரத்திலும் உதவி செய்ய, எந்த விதத்திலும் அவரால் தோன்ற முடிகிறது. இது நமக்கு எத்தனை ஆறுதல்.